அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய மைண்ட் வாய்ஸ் 369 சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். அதை பற்றி ஒரு ஆலோசனையாகவும் இருக்கும், சில கருத்துகளும் இதில் இருக்கும். இது மிக மிக முக்கியமான ஒன்று. சமீபத்தில் நடந்த ஒரு துயர சம்பவத்தை ஒட்டிய ஒரு செய்தி. அது என்ன அப்படின்னா, நீங்களே ஓரளவுக்கு கணிச்சிருப்பீங்க. அதாவது தொடர்ந்து இந்த சமூகத்தை, நம்முடைய வாழ்க்கை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக பிறருடைய வாழ்க்கையும், அப்புறம் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கிறவங்களாம் தான், ஒரு செய்தித்தாள் படிக்கிறவங்களாம் தான், செய்திகளை பார்க்குறவங்களாம் தான், உண்மை தன்மையை உணர்கிறவங்களாம் தான், அதேபோல் அரசியல் கொஞ்சம் புரிதலும் அதை பற்றி வெளிப்படையாக பேசக்கூடியவர்களாகவும் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மிக முக்கியமாக கடந்த சனிக்கிழமை நடந்த ஒரு துயர சம்பவம். அது என்னென்னா, கரூரில் நடந்த ஒரு சம்பவம். கரூர் மாவட்டம், இங்கே இந்த வேலுசாமிபுரம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான நடிகர் விஜய் அவர்கள் நடத்திய ஒரு பரப்புரை கூட்டம், மக்கள் சந்திப்பு, ஒரு தேர்தல் பரப்புரை கூட்டம் கூட. இது ஒரு தன்னை பற்றி சொல்கிறதுக்கும் தங்களுடைய கொள்கைகளை பற்றி பேசுகிறதுக்குமான ஒரு மக்கள் சந்திப்புகள் தொடர்ந்து அவர் நிகழ்த்திக்கிட்டு இருக்கார். கட்சி தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கார். இப்போ சமீபத்தில் கூட ஒரு சில இடங்கள் நடத்தினார், உங்களுக்கே தெரியும். இப்போ அதன் தொடர்ச்சியாக பல இடங்கள் அவர் நடத்திக்கிட்டு இருக்கார். ஒவ்வொரு மாவட்டமாக மக்களை போய் பேசி, மக்கள்கிட்ட போய் பேசி தன்னுடைய திட்டங்களையும் அரசியல் திட்டங்களையும் புரிய வச்சு மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பற்றிலாம் பேசணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கிறாரு. ஏன்னா கட்சி தொடங்கி இருக்கிறாரு, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறார். அப்படின்றது தான் அவருடைய ஒரு எண்ணம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் என்ன சிக்கல் நடந்திருக்கு அன்னைக்கு, குறிப்பாக 27ஆம் தேதி அப்படின்னா, மிக மோசமான ஒரு மக்கள் நெருக்கடி. அதன் காரணமாக மக்கள் சொல்லுவாங்க, மக்கள் திரள். இவர் பேசி முடித்து கிளம்பும்பொழுது ஒரு சில பிரச்சனைகள் நடந்திருக்கு. அதில் மக்கள் தள்ளிக்கிட்டு போகும்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி விழுந்து மிதிப்பட்டு, பல பேரோட கால்களால் மிதிக்கப்பட்டு இறந்தவர்களும் இருக்கிறாங்க. குழந்தையும் இருக்குது. இதில் ஒரு 2 வயசுக்கு முன் உள்ள குழந்தை, அதாவது 1.25 வயசு தான் சொல்கிறாங்க அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தையும் இறந்துருக்கு. அப்புறம் நிறைய பெண்கள் இறந்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 பெண்கள் இறந்துருக்காங்க. மற்றவர்களாம் ஆண்களாக இருக்கிறாங்க. இதில் முதியவர்களும் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு துயர சம்பவம் ஏன் நடந்திருக்கு, இது எப்படி நிகழ்ந்திருக்கு அப்படின்றத பற்றி நம்ம இங்கே பேச போகிறோம். இதில் பல விஷயங்களை பற்றி பேச போகிறோம். இதில் அரசியல் காரணங்களும் இதில் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இறந்த இந்த உயிர்களுக்கு, 41 உயிர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் என் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற ஒரு துயர சம்பவம் இனிமேலும் நடக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, வேறு எந்த மாநிலத்திலும் எந்த நாட்டிலும் இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நாம் மனசில் வச்சுக்கணும். அதற்காக சில கருத்துக்களை நாம் இங்கே பேசி தான் இதை செயல்படுத்த வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிடுறதில்ல, தெரியாத விடயங்களும் நிறைய இருக்குது. இன்னொன்று, நாம் நம்மை பற்றியும் பிறரை பற்றியும் அக்கறை கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அதன் அடிப்படையில் தான் நம்ம இதை பற்றி பேசுகிறோம். மிக முக்கியமாக இப்போதைக்கு இந்த அரசியல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்குது அப்படின்னா, உலகம் முழுக்கவே ஒரு கருத்து சொல்லுவாங்க. புரட்சியாளர்களுடைய ஒரு கருத்து ஒன்று இருக்குது அரசியல் குறித்து, போர் குறித்தும். போர் என்பது இரத்தம் சிந்தும் அரசியல். அதாவது போர் என்பது இரத்தம் சிந்தும் அரசியல். அரசியல் என்பது அதாவது குருதி சிந்தாத ஒரு போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இதில் ரத்தம் சிந்த வேண்டியதில்லை, ரத்தம் சிந்தாமல் செய்வது தான், போர் செய்வது தான் அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு அது அப்படியே தலைகீழாக மாறி இருக்குது. இந்த புரட்சி கருத்துக்கள் சொன்னது ஃப்ரெஞ்சு புரட்சி, ரஷ்ய புரட்சி அப்படின்னு உலகம் முழுக்க உள்ள ஒரு
கம்யூனிச புரட்சி இதெல்லாம் வரும்பொழுது அந்த கம்யூனிச கருத்தியலாளர்கள், கோட்பாட்டாளர்கள், செயற்பாட்டாளர்கள், புரட்சியாளர்கள் சொன்னது. ஆனால் இன்றைக்கு இது மாதிரி நடக்கிறது என்னவா இருக்குன்னா, நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, எப்படி கருதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல், அது சரிதான். அதே போல் அரசியல் என்பதும் ரத்தம் சிந்த வைக்கின்ற ஒரு போராக இருக்குது. அரசியலும் ரத்தம் சிந்த வைக்கின்ற ஒரு போராக இருக்குது அப்படின்றதான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே உயிர் போயிருக்கே, ரத்தம் சிந்தப்பட்டிருக்கே. இந்த விஷயம் மட்டும் இல்லை, இந்த கரூர் சம்பவம் மட்டுமே இல்லை, இதை விட முன்ன நடந்த நிறைய சம்பவங்கள் அரசியல் காரணமாக நிறைய இந்த மாதிரியான உயிர் பலிகள் நடந்திருக்கு, உயிர் கொலைகள் நடந்திருக்கு. இதெல்லாம் யார் மேலே அந்த உயிர் பலிகள், உயிர் கொலைகள் நடத்தப்படுது அப்படின்னா, படுகொலைகள் நடத்தப்படுது அப்படின்னா, அப்பாவி மக்கள் மீது தான் நடத்தப்படுது. பாருங்கள், மக்கள் தான் அரசியலை, அரசாங்கத்தை, அதிகார வர்க்கத்தை, முதலாளித்துவ வர்க்கத்தை, இன்னும் பல விடயங்களை, உலகை உருவாக்குவது எல்லாத்தையும் மக்கள் தான் செய்கிறோம் நாம். ஆனால் இந்த மக்கள்லேருந்தே உருவாகி சென்றிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்காக, அரசியலுக்காக மக்கள் தான் பலியாகிறாங்க, மக்கள் தான் கொல்லப்படுறாங்க வீணாக, அப்பாவி உயிர்கள் கொல்லப்படுது. புரியுதுங்களா? அப்போது நமக்கு என்ன இங்கே ஒரு தேவை இருக்குது, புரிதல் வேணும் அப்படின்னா, தெள்ளத் தெளிவாக ஒவ்வொருவருக்கும் ஒரு அரசியல் புரிதல் வேணும். அரசியல் புரிதல் ஏன் வேணும் அப்படின்னா, நிறைய பேர் அரசியலை ஒவ்வாமையாக கருதுகிறாங்க. எனக்கு அரசியல் பிடிக்காதுங்க, அரசியலே வேண்டாங்க அப்படின்னு. அரசியல் புரிந்தால் தான் இந்த மாதிரியான விடயங்கள் வராமல் இருக்கிறதுக்கும், வந்தால் என்ன செய்வது அப்படின்றதும் நாம் அதை புரிஞ்சுக்கிட்டு நடக்க முடியும். அதிலிருந்து தான் நம்ம சொல்கிறாங்க இதை பார்க்கும்போது. அப்போ இந்த அரசியல் தனம், அரசியல் சார்ந்த விஷயங்கள் நம்மை விட்டு நீங்காது. நாம் இதில் உடன்பட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அரசியல்படுத்தப்பட்டு தான் நம்ம எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த இடங்கள்ல இருந்தாலும். சரிங்களா? உலக அரசியல் முதற்கொண்டு நம்மளுடைய உள்நாட்டு, உள்ளூர் அரசியல் வரைக்கும் அதுதான் இருக்குது. குடும்பம் முதற்கொண்டு அந்த அரசியலுங்கிறது இருக்கும். அப்போ இதை நம்ம சரிவர புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம கேட்டார் போல் பிரச்சனைகள் இல்லாமல், துன்பத் துயரங்கள் வராத அளவுக்கு நாம் இதை செயல்படுத்திக்கணும் அப்படின்றத நான் சொல்ல வரேன். அப்படி பார்க்கும்போது இப்போ விஜயோட இந்த விஷயங்கள் நடக்கும்போது, நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய், அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம், தவறில்லை. நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கலாம். ஏன்னா மக்களால் நான் பயன்பெற்று இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறேன், ஒரு பொருளியல் ரீதியாக, இதுதான் பொருளியல் ரீதியாக பெயர், புகழ் எல்லாமே கிடச்சிருக்கு அப்படின்னா அது மக்களால் தான் அப்படின்றாரு. அதனால் அந்த மக்களுக்கு நான் ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அவர் முன்வைக்கிற ஒரு கருத்து. அதற்காக தான் அரசியல் கட்சியை தொடங்கினேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதற்கு முதல்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த அரசியல் கட்சி தொடங்குவதற்கே அவர் இந்த வழிமுறை தான் தேர்ந்தெடுக்கணும்னு அவசியம் இல்லை. மக்களுக்கு நல்லது செய்வதற்கு அரசியல் கட்சி தான் தொடங்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய நல்ல விடயங்கள் நிறைய செய்யலாம், அதாவது நிறைய உதவிகள் செய்யலாம். இப்போ அரசால் செய்ய முடியாமல் பொருளாதார ரீதியாக தடைபடக்கூடிய விடயங்களை கூட, பற்றாக்குறையின் காரணமாக கூட அவங்களுக்கு தேடி போய் நலத்திட்ட உதவிகள் செய்யலாம். அதே போல் வறுமையில் இருக்கிற, இயலாத இருக்கிற, ஒரு படிப்பு செலவுக்கு தேவைப்படுகிற, அல்லது வேறு ஒரு தொழில் அமைச்சிக்கினா எனக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற, அப்படி நாடி வர்றவங்கள அல்லது தேடி போய் கூட உதவியை கொடுக்கலாம், உதவி பண்ணலாம். தேடி நாடி வர்றவங்களுக்கும் உதவி பண்ணலாம். இது ஒரு சிறந்த ஒரு விஷயம்தான். அதே போல் நாமே தேடி போய் செய்கிறது, இதுதான் நல்ல பணிகள் அப்படின்னு சொன்ன, நற்பணிகள், சமூக பணிகள், மக்களுக்கு நேரடியாக செய்யக்கூடிய சமூக பணிகள். இதன் மூலமாக கூட நாம் ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்க முடியும். ஒரு நல்ல ஒரு வளர்ந்த சமூகத்தை, இளைஞர் கூட்டத்தை, அடுத்த தலைமுறைகளை வறுமையிலிருந்து அவங்களை மீட்டெடுத்து அவங்கள பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக, பெயர், புகழ், உலக தரம் அளவுக்கு அவங்கள முன்னேற்றி கொண்டு வருவதற்கும் நம்மிடம் இருக்கும் செல்வம் பயன்படும். பொருள் செல்வம், பணம், புகழ், இதெல்லாம் வைத்து நம்ம அவங்களுக்கு செய்ய முடியும். அதை கூட நம்ம செய்யலாம். அதன் மூலமாகவும் நற்பெயரை பெறலாம். ஒன்று. இன்னொன்று, சரி நான் நேரடியாக தான் களத்தில் அரசியல் செய்து பண்ண போகிறேன், வாக்கு அரசியல் தான் இங்கே இருக்குது அப்படின்னா, அந்த வாக்கு அரசியலை செய்வதற்கு முன்பாக அரசியலை கற்றுக்கொள்ளணும். உண்மையாகவே நேரடியாக மக்களை சந்திக்கிறதுக்கும், மக்களுடைய பிரச்சனைகள் என்னென்னு அதை பற்றி பேசுவதற்கும்,
அதை உலக அரசியலுடன் ஒப்பிட்டு நம்முடைய அரசியல் எந்த அளவுக்கு இருக்குது, பாதிக்குது, அதே போல் மக்களுடைய வாழ்வாதாரங்கள் எவ்வளவு வகைகளெல்லாம் இந்த அதிகார வர்க்கங்களால் பாதிக்கப்படுது, ஆட்சியாளர்களால் பாதிக்கப்படுது, கொடுக்கப்படாமல் இருக்குது, நிறைவேற்றப்படாமல் இருக்குது, மக்களுடைய உரிமைகள் எவ்வளவு பறிக்கப்பட்டிருக்கு, இன்னும் நாம் நிறைய விடயங்களுக்கு போராட வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர் முதல் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். அதை உண்மையாகவே அவர் படிக்கணும். வேறு வழியே இல்லை. அரசியல் படித்து தான் ஆகணும். அரசியலுக்குள்ளே வராங்க அப்படின்னா அரசியல் படித்து தான் ஆகணும். அப்போ அரசியலை படிக்கணும். அரசியல் கல்வி ரொம்ப முக்கியம். பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அரசியல் அறிவியல் அரசியல் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை நம்ம நம்ம உள்நாட்டில் இருக்கிறதையும் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது, அயல்நாட்டில் இருக்கிற அரசியலும் படிக்க வேண்டியிருக்கு. இப்போ படிப்பதன் மூலமாக, அதை புரிஞ்சுக்கிறது மூலமாக நமக்கு ஒரு அறிவு வரும், அரசியல் அறிவு வரும். அந்த அறிவின் அடிப்படையில் நாம் இங்கே எதெல்லாம் சாத்தியக்கூறுகள் செய்ய முடியும், எதெல்லாம் செய்ய முடியாதது, எதெல்லாம் தடுத்து நாம் அதாவது தடை தாண்டி நாம் சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தையும் ஒரு செயல் திட்டத்தையும் நாங்கள் உருவாக்க முடியும். அப்படி இல்லாமல் வெறுமனை நம்மக்கிட்ட பேர் இருக்குது, புகழ் இருக்குது, பணம் இருக்குது, ஏராளமாக நமக்கு அதிகமாக நாங்கள் போய் நின்னா ஒரு இடத்துல கூட்டம் அதிகமாக சேருது, நாம் பேசுகிற பஞ்சு வசனங்களை, அதாவது திரைப்படங்களில் வர்றது வேறு, அந்த பஞ்சு வசனங்களை எல்லாருமே அதை பார்த்துட்டு ரசிச்சுட்டு அதை பேசுகிறாங்கன்றதுக்காக நமக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இருக்குதுன்னு நம்பக்கூடாது. அது வெறும் ரசிக மனப்பான்மை, ரசிப்பு தன்மையில் மட்டும்தான் இருக்குது. அப்போ அதை தாண்டி நாம் ஒன்று உருவாக்க வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னா, உண்மையாகவே நேர்மை சார்ந்த ஒரு அரசியல், ஒரு அறம் சார்ந்த ஒரு புரிதலை, ஒரு கோட்பாடுகளை, கொள்கைகளை வகுத்து அதை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். அதை மக்கள் அதே போல் தன்னை நாடி ஒரு இயக்கம் ஆரம்பித்து பண்ணலாம் அப்படின்னு வர்றவங்களையும் அரசியல் படுத்த வேண்டும். அவங்களுக்கும் அந்த கற்பிதத்தை கொடுக்கணும், அரசியல் ஒரு கல்வியை கொடுக்கணும், படிக்க வைக்கணும். தொடர்ந்து அரசியல் வகுப்புகள் அவங்க அதில் இடம்பெற்றிருக்கணும். அரசியல் வகுப்புகளை முறையாக சென்று அரசியலை கற்றுக்கணும். அப்படி தான் நீங்கள் அதெல்லாம் வளர்த்தெடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக முதிர்ச்சி அடையும் பொழுது தான் நாம் அந்த இடத்துக்கு வர முடியும். ஒரு அரசியல்வாதி, முழுமையான அரசியல்வாதியாக, அரசியலாளராக, செயற்பாட்டாளராக நாம் ஒரு தலைமை ஏற்கக்கூடிய ஒரு தலைவராக உருவாக முடியும். அப்படி இல்லாமல் மக்கள் தலைவராக உருவாகிறது சாத்தியமே இல்லை. வெறும் பார்வைக்கு ஒரு இது இருக்கும். அது சொல்லுவாங்களே மாஸ் அப்படின்னு, மாஸ் மீடியா, அதாவது ஏகோபித்த ஆதரவு இருக்குது அப்படின்னா ரசிக்கிறதுக்காக வராங்க. இப்போ கூட கூட்டங்கள் நிறைய கூடுறதுக்கு கூட காரணம் என்ன அப்படின்னா, அவரை நேரடியாக பார்க்க முடியல, அவங்க பார்க்க முடியாது. திரைப்படம் நடித்து முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஓய்வில் இருப்பாங்க. அப்போ எல்லாராலையும் பார்க்க முடியாது, குறைஞ்ச பேர் மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மக்களை தேடி வராங்க இந்த மாதிரியான கூட்டங்கள் மூலமாக, அரசியல் மூலமாக. அப்படின்னும் போது அவங்கள நேரடியாக பார்க்குறதுக்கு விரும்பி வராங்க, குழந்தைகளோடலாம் வராங்கன்றது தான் இங்கே பெரிய இது இருக்குது. அப்போது அப்படி வரும்பொழுது அவர்கள் அதிகப்படியான கூட்டம் ஒரு இடத்துல சேரும்பொழுது பிரச்சனையாகுது. அப்போ முடிந்தவரை மக்கள் அதுக்காக அந்நியப்பட்டு யாரையுமே பார்க்காம அல்லது இந்த மாதிரியான உரிமைகளை கூட நம்ம பெறாமல் ஒரு ஜனநாயக ரீதியாக பொது இடங்களில் கூடுவதை கூட நம்ம கைவிட்டுறணுமா, புறக்கணிக்கணுமா அப்படின்னா அது இல்லை. அதற்கும் உண்மையாக நம்ம பேச போகிறோம். அப்போ அதற்கும் உரிமை இருக்குது. ஆனால் வெறும் ரசிப்புத்தன்மை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஒரு கண்மூடித்தனமாக ரசிப்புத்தன்மை என்பது வேறு. ஒரு கொள்கை ரீதியாக கட்சிக்காக ஒரு தலைவனை தலைவன் என்ன பேசுகிறாரு, நம்ம மக்களுக்காக என்ன பேசுகிறாரு அப்படிங்கிற கேட்பதற்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும், ஒரு கட்டமைப்பு இருக்கும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது இருக்கும், இன்னொன்று எதுக்காக போகணும் அப்படின்ற தெளிவு இருக்கும். அப்போது அதை தான் சொல்ல வரேன். அப்போது இது நடந்துக்கிட்டு இருக்குது, இது புரிதல் வேண்டும். அப்போ அப்படி இருக்கிறனால தான் அவரால் நீடித்து ஒரு விஷயத்தை பண்ண முடியும் மக்களுக்காக அப்படின்றது உண்மையாக செய்ய முடியும். அது இல்லாமல் செய்யும்போது அந்த இடத்துல ஒரு செய்கின்ற மனப்பான்மை இருக்கலாம். அதாவது நல்லது செய்யணுங்கிற மனப்பான்மை தவறல்ல, அது இருக்கலாம். அவருக்கு அந்த உரிமையும் இருக்குது, அரசியல் செய்வதற்கு உரிமையும் இருக்குது. ஒரு தலைவராக உருவாகிறது உரிமை இல்லைன்னா இருக்குது. பல பேர் போல் அவருக்கும் இருக்குது. இந்த நாட்டின் குடிமகனாக இருக்கிறதுனால அவருக்கு இருக்குது. ஆனால் அதுதான் புரிதல், கற்றுக்கிட்டு வரணும் எதையுமே. இப்போ எதுவுமே இப்போ இன்னொன்று கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு இதுன்னு வச்சுங்களேன், ஒரு தற்காப்பு கலை அப்படின்னு வச்சுங்க. இந்த தற்காப்பு கலையில் ஒரு வாள் சண்டை
அல்லது ஒரு சிலம்ப சண்டை. நம்முடைய மரபு ரீதியாக இதுவுமே இருக்குது. சிலம்பம் சண்டை, அது கம்பு சண்டை. இன்னும் கூட வச்சுக்கலாம். ஒரு களரி, அப்புறம் கராத்தே, குங்ஃபு, இந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம். இது ஒரு கலை. இந்த கலையை கற்றுக்கணுன்னு எனக்கு ஆசை இருக்கலாம், ஆவல் இருக்குது. ஒரு ப்ரூஸ்லி எப்படிலாம் சண்டை போடுறாரு பார்க்கலாம், அது ஜாக்கி சான் எப்படிலாம் சண்டை போட்டிருக்காரு பார்க்கலாம். அப்புறம் நம்மளுடைய முன்னோர்களாக இருக்கிற நிறைய பேர் அரசர்கள்லாம் எப்படி வாள் வச்சு எப்படி சண்டை போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி நான் செய்யணும் அப்படின்னு ஆசை இருக்கலாம். கற்பனையில் நாம் இப்படிலாம் செய்து பார்த்தா நல்லா இருக்கும். என்ன வேணால் வாள் சுழட்டலாம், கம்பு சுழட்டலாம், மான் கம்பு சுற்றலாம், இது எல்லாமே இருக்குது. வாள் வீச்சு எல்லாம் பண்ணலாம். ஆனால் உண்மையாக நிஜத்தில் சண்டை அங்கே போடுவேன் நான் அப்படின்னு கற்பனையில் இருக்கிறத போயிட்டு அங்கே செய்யணும்னு நினச்சோம்னா தோற்றுருவோம். ஏன்னா எதிராளி அதில் வல்லமை பெற்றவனாக இருப்பான், அவன் பயிற்சி பெற்று வந்தவனாக இருப்பான், பல நுணுக்கங்களை கற்றவனாக இருப்பான். அவனுடன் எதிர்கொண்டு நின்று சண்டை போடுவதற்கு நமக்கு வெறும் கற்பனை பத்தாது, அனுபவ அறிவு ரொம்ப முக்கியம். அதுவும் செயலாக்கப்பூர்வமாக இயங்குதளத்தில் நமக்கு அனுபவ அறிவு. எல்லா விடயத்துக்கும் சொல்கிறேன், வெறும் இந்த மாதிரியான தற்காப்பு கலைகளுக்கு மட்டும் சண்டைகளுக்கு மட்டும் சொல்லலை, எல்லாவற்றுக்கும் தேவை. அப்போது நமக்கு அந்த இயங்குதளத்தில் வேணும், நான் சண்டை போட்டு ஜெயிப்பேன் அப்படின்னா நேரடியாக அதை செயல்படுத்தி காட்டணும் அப்படின்னா தொடர் பயிற்சிகள் வேணும். அதுக்கு தான் இந்த கல்வி வேணும்னு சொல்கிறேன், அரசியல் கல்வி வேணுன்ற. அப்போ நீங்கள் சண்டை பயிற்சியாளராக ஒரு சண்டை போட்டு நான் ஜெயிப்பேன் அப்படின்னு வரணும்னா நீங்கள் அந்த சண்டை கற்றுக்கிறவனாக இருக்கணும். அந்த இடத்துல போய் அவனை வீழ்த்துகிற அளவுக்கு, எதிராளி வீழ்த்துவத அளவுக்கு நாம் திறமையை கற்றுக்கணும், சண்டை கற்றுக்கணும், சிலம்பம் கற்றுக்கணும், வாழ்வீச்சு கற்றுக்கணும். அப்படின்னா அப்போ அதற்கு தொடர் பயிற்சியும் நுணுக்கங்களையும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கற்றுக்க வேண்டியது அவசியம் இருக்குது. அதில் ஏராளமான அடிப்படும், அப்படியே ஓடிடக்கூடாது. இலக்கு நமக்கு இருந்ததுன்னா அதை தெளிவாக கற்றுக்கணும். அப்போது முழுமையாக கற்றுக்கிட்ட பிறகு தான் நம்ம அங்கே போய் சண்டை போட வேண்டியது இருக்குது. இதே போல் இங்கே ஒரு சவாலும் இருக்குது, எதிராளியும் நம்மை விட நுணுக்கமாகவும் கற்றுக்கிட்டு இருக்கலாம். அப்போ ரொம்ப கவனமும் அங்கே தேவைப்படுது. இப்போ கவனமாக நம்முடைய நுணுக்கத்தையும் எதிராளியும் கணித்து நாம் அவனை வீழ்த்துவதற்கு உரிய அந்த சண்டை முறையை நாம் செய்யணுங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். நொடிக்கும் நொடி குறைவான அந்த நொடி கணத்தில் கூட நாம் தெளிவாக கவனமாக இருந்தால் தான் நம்மையும் காத்து கொள்ள முடியும், எதிராளியும் வீழ்த்த முடியும். இதுதான் இங்கே ஒன்று, சரிங்களா? அப்படி இருக்கும்பொழுது இந்த அரசியல் களமும் அதுதான். அப்போ அந்த அரசியல் களத்தில் அந்த புரிதல் விஜய் அவர்களுக்கு இன்னும் இல்லை, அந்த அனுபவ அறிவு இன்னும் வரவில்லைன்னு தான் நான் சொல்கிறேன். அவருக்கு வயது இருக்குது, மறுக்கலை. ஆனால் அதற்கான அறிவு, அரசியல் அறிவு, நுணுக்கங்கள் வாய்ந்த அரசியல் அறிவு, எதிராளியை கணிப்பது, எதை நாம் மக்கள்கிட்ட கொடுத்தோம்னா எது திரும்ப வரும், அதே மாதிரி கட்சிகளை, ஆளும் வர்க்கத்தை பற்றி, ஆளும் கட்சிகளை பற்றி நம்ம எதை பேசினா எது திரும்ப வரும், அப்புறம் அவர்கள் என்ன மாதிரியான ஆற்றலோடு இருக்கிறாங்கன்றது ரொம்ப கவனித்து பார்க்கணும்ல. பவரில் இருக்காங்க, இப்போ அதையும் கவனித்து பார்க்கணும். இதெல்லாம் அச்சமுறுவதற்காக சொல்லலை, உண்மையாகவே அப்படி தெரிஞ்சிருந்தால் தான் அப்போ அவர்கள் சரியில்லை, அவங்களை அப்படின்னு வீழ்த்திட்டு மக்கள் ஆதரவை பெற்று நாம் வர முடியும், இவர் வர முடியும். அப்படின்னா அதுதான் இது எல்லா அரசியலாளர்களுக்கும் பொருந்தும். நான் சொல்வது வெறும் இவருக்கு மட்டுமல்லது, எல்லாருக்கும் பொருந்தும். குறிப்பாக இவருக்கு இந்த பிரச்சனை நடந்ததுனால சொல்கிறேன். அப்படி வரும்போது இந்த இடத்தில் அவருக்கு நடந்த இந்த ஒரு பிரச்சனையில் அன்னைக்கு நடந்ததை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இவருக்கு உள்ள இந்த அரசியல் புரிதல், அதனால தான் அவங்களுடைய அரசியல் கட்டமைப்பு, அடுத்த கட்ட ஒரு மாவட்ட ரீதியாக செயலாளர்கள், அதற்கு கீழே பணிபுரியக்கூடிய தொண்டர்கள், இவங்க எல்லாமே கூட தெளிவான அரசியல் படுத்தப்பட்டிருந்தால், கொள்கை ரீதியாக அவர்கள் இருந்தால், தமிழர்களுக்கு இதெல்லாம் நாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தோடு அதை கற்றுக்கொண்டு அவர்கள் இருப்பதாக இருந்தால், அவர்கள் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு ஒழுங்கமைவு முதல் வேணும் அப்படின்றது உறுதியாக நம்பியிருப்பாங்க. மக்களை எப்படி திரட்டணும் சொன்னால் வந்துடுவாங்க, விளம்பரப்படுத்தினா அது மட்டுமே பத்தாது. அப்போ அவர்களை ஒழுங்கமைத்து அவர்களை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் முடிஞ்ச பிறகு அவங்க நல்ல எண்ணப்போக்கோட, ஒரு உற்சாகமான, ஒரு நேர்மறையான எண்ணங்களோடு, எதிர்காலம் நம்மளுடைய வருங்காலம் நல்லா இருக்கும் இந்த தலைவரால் அப்படின்ற அந்த எண்ணப்போக்கோடு அவர் போகணும். அப்படின்னா அப்போ அந்த அளவுக்கு புரிதலும் அரசியலும் தெரிஞ்ச ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு தைரியமான ஒரு படைகளையும் கொண்டவங்களாக இருக்கணும். அந்த அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க, பகுதி சார்ந்த ஒரு பொறுப்பாளர்களும் அப்படி இருந்தால் தான் இதை கட்டமைக்க முடியும். அவர்களும் ரசிக மனப்பான்மையிலே இருந்தாங்கன்னா இப்போ செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கும்
செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கும் அவர் கூட நின்று போஸ்ட் கொடுக்கறதுக்கும் இருந்தாங்கன்னா அவர்கள் கட்சிக்காரங்கள் இல்லை. அதே மாதிரி சமூக பணியாளர்கள் அல்ல. சமூக பணியாளர்கள் அப்படி கிடையாது. எந்த விதமான விளம்பரமும் தேட மாட்டாங்க. முக்கியமாக முகத்தை கூட காட்டணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு மக்களுக்கு செயல்பட ஆரம்பிப்பாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நிறைய ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு தமிழ் தேசிய அமைப்புகள் இருக்கிறவங்களும், இன்னும் வேறு சில அமைப்புகள் இருக்கிற இயக்கங்களில் இருக்கிற தலைவர்கள், அவங்களுடைய கட்சி பணியாளர்கள், அரசியலாளர்கள், தோழர்கள் எல்லாமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மக்கள்கிட்ட நேரடியாக சென்று மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசி புரிய வைக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. அதன் மூலமாக மக்களுக்கு ஏதாவது சிக்கல் பிரச்சனை இருந்தால் அதுக்காக போராடக்கூடியவங்களாம் இருப்பாங்க. முன்ன நின்று போராடக்கூடியவங்களாக இருப்பாங்க. காவல்துறையுடைய தடியடியும் வாங்கியிருக்காங்க. துப்பாக்கி சூடும் வாங்கி இறந்தவங்களாம் உண்டு. ஸ்டெர்லைட்டோட இது நடந்தப்போ இல்லையா, அதை மூடணும்னு சொல்லி போராட்டம் பண்ணப்போ துப்பாக்கி சூடுபட்டு இறந்தவங்க உண்டு. துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியானவங்க உண்டு அந்த போராளிகள். அப்போ அவ்வளோ திரள் வருது அப்படின்னா அதை அதுக்கப்புறம் அது மூடப்பட்டுச்சு. அப்போ இது மாதிரிலாம் நடக்கும் தான். அப்போது அதை மாதிரியான ஒரு போராட்ட குணம் வாய்ந்தவர்களாக மாறி வரும்பொழுது தான் மக்கள் திரள் வந்து இவங்க பக்கம் உண்மையாகவே வரும். வெறும் இவங்களுடைய முகத்தை பார்ப்பதற்கும் இவங்களுடைய நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கும் இவங்களோட கை குலுக்கிறதுக்கு மட்டுமே இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. அதை வந்து இங்கே இவர் கற்றுக்கணும். இதை முக்கியமாக இதெல்லாம் அவருக்கு ஒரு வேளை தெரிந்திருந்தாலும் கூட இது திரும்ப திரும்ப அவருடைய இந்த தொடர்ந்த ஒரு செயல்பாட்டின் மூலமாக தெரிய வருது. அதை வந்து கண்டிப்பாகவே அவர் வந்து சரிப்படுத்தணும். ஏன்னா அது போதாமை, பத்தாதுன்னு தான் நான் சொல்கிறேன். என்னை பொறுத்தவரை நான் கவனித்த வரையில் அது பத்தாது. நான் பிறர் சொல்கிறத வச்சு நான் சொல்லலை. நான் என்னுடைய கருத்தாக்கம் அவரை நான் ரொம்ப ஆண்டுகளாக கவனிச்சுக்கிட்டே வரேன். தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் ஆரம்ப காலத்தில் நடித்த காலத்துலேருந்தே நான் அவர் கவனிக்கிறேன். அவருடைய சிந்தனை போக்கு என்னவா இருக்குது, என்ன இது அதெல்லாம் பார்த்ததுலேருந்து தான் நான் சொல்கிறேன். அப்போது அமைதியாக இருந்து திரைப்பட காலகட்டத்திலலாம் அமைதியாக இருந்து இப்போ வராரு அப்படின்னா, அப்போ அதற்கேற்ற அரசியல் படிப்பினை வேணும், புரிதல் வேணும் முக்கியமாக அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நிறைய அரசியல் புத்தகங்களை படிக்க வேண்டியிருக்கு. உலக அரசியல் புத்தகங்கள் படிக்க வேண்டியிருக்கு. சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமான விடயம். அப்போது இதெல்லாம் இருக்கும்பொழுது தான் அவர் அடுத்த ஒரு ஆட்களை உருவாக்க முடியும். அவருக்கு கூட இருக்கிற தோழர்களை, கட்சிக்காரர்களை அவரும் அவங்களும் தெளிவான ஒரு அரசியல் புரிதலோடு இருக்கிறவங்களாகவும் மக்கள் தரப்பிலிருந்து பணி செய்யக்கூடியவங்களாகவும் மாறுவாங்க. அப்படி தான் உருவாக்க முடியும். அடுத்ததாக இப்போ ஒரு நடந்த இந்த கூட்டம் இது நாள் வரைக்கும் இன்னொரு தரப்பில் பேசுவோம். இது நாள் வரைக்கும் அவர் பண்ண கூட்டங்கள் எல்லாமே வந்து இதே அடிப்படை தான் வந்து அவர் பார்க்கணுன்னு வந்தது. இன்னொன்று தொண்டர்களாகவே இணைஞ்சு வந்தது. இது ரெண்டுமே இருக்குது. இப்படி வரும்போது கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னும்போது அதை வைத்து அவர் பேசக்கூடியதெல்லாமே முக்கியமாக நேரடியாக அவர் வந்து வரக்கூடிய 2026 தேர்தல், அடுத்த ஆண்டு வரக்கூடிய தேர்தலில் அவர் போட்டியிடணும்னு நினைக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில். அப்போ அதில் வந்து வெற்றி அடைந்து அவர் நேரடியாக இப்போ முதல்வர் ஆகணும் அப்படின்ற அந்த எண்ண ஓட்டமும் கனவும் கற்பனையும் கருத்தும் நியாயமானது, உரிமையானது, அவருக்கு உரிமையானது. அது தவறில்லை. ஆனால் அதற்கு எவ்வளவு வேணுன்றதான் இங்கே முக்கியமான விஷயம். அதுக்கு தான் இப்போ இந்த உதாரணங்கள்லாம் சொல்கிறேன். அப்போது இவருக்கு எதிரில் இருக்கிறவங்க, கூட இருக்கிற மற்ற இன்னும் நிறைய கட்சிகள்லாம் இருக்குது. அவர்களெல்லாம் பாருங்கள், அவங்களாம் எவ்வளவு அனுபவம் வாய்ந்தவர்களாக, முதிர்ச்சி வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அப்புறம் நிறைய அரசியலில் இன்னும் முக்கியமான விடயம் என்னென்னா, அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க அதிகமாக நிறைய நுணுக்கங்களும் அரசியல் சவால்களையும் ரொம்ப பிரச்சனை கொடுக்கக்கூடியவர்களாகவும், அரசியல் என்பது சூழ்ச்சி நிறைந்ததும் நிறைய இருக்குது. அதுக்குள்ள சூழ்ச்சியும் இருக்குது. இந்த சதுரங்க ஆட்டத்தில் இருக்கிற அந்த கணக்கு தான். அதை விட இன்னும் கூடுதலாக மனித மூளை ரொம்ப கணக்கு போட்டுகிட்டே இருக்கும். ஒரு இன்னொருத்தன் வரான் தன்னுடைய அதிகாரத்தை பறிக்கிறதுக்கு, தன்னை வீழ்த்துவதற்கு அப்படின்னா இவன் எந்த அளவுக்கும் போவான். அதுதான் போர். பாருங்கள், இந்த இடத்துலாம் போர் சிந்தனையும் ஒருத்தனை வீழ்த்தக்கூடிய சிந்தனையும் வருது. அதுதான் சண்டை போட்டு வீழ்த்துறத இப்போ இதன் மூலமாக வீழ்த்துறது அப்படின்னு. அப்போ அது வெறும் கருத்து ரீதியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரியான ஃபிசிக்கல் அட்டாக் ஆகும், அதாவது உடல் ரீதியாக துன்புறுத்துவது, அப்புறம் உளவியல் ரீதியாக துன்புறுத்துவது. முதல்ல உளவியலில் கையை வச்சாங்கனாலும் சிக்கல். இப்போ மன ரீதியாக இவரை வந்து இப்போ நெருக்கடிக்கு உள்ளாக்கியிருக்காங்கல்ல. இந்த பிரச்சனைக்கு இவர் தான் காரணம். ஏன்னா இவர் நேர தாமதமாக ஒவ்வொரு கூட்டங்களையும் வரும்போது அது கவனிச்சிருக்காங்க.
கூட்டம் ஏற்பாடு பண்ணி இந்த நேரத்துக்கு வராரு அப்படின்றத தாண்டி வரப்போகிற அறிவிப்பும் சொல்லிவிட்டு அதை கடந்து நேரம் கழித்து வருவது ஒரு 4 மணி நேரம் அப்படின்னா ரொம்ப தவறு தான் இல்லையா? அப்போது அதை தொடர்ந்து கவனிக்கிறாங்க, அதை இவருக்கு எதிராக வைக்கிறாங்க, முன் வைக்கிறாங்க, எதிராக மாறிடுது. அது கூட இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு. அதற்கு அவர் சில காரணங்கள் சொன்னாலும் அது எடுபடாது. ஏன்னா ஏற்புடையதல்ல. 1 நாள் 2 நாள் அப்படி இருக்கலாம். தொடர்ந்து அது மாதிரி வரும்போது இது ஒரு தலைவனுக்கு அழகல்ல. எந்த விடயத்துக்குமே நம்ம சொன்ன நேரத்துக்கு போகணும், சொன்ன நேரத்துக்கு அதை செய்யணும். இல்லைன்னா கொஞ்சம் நேரம் தாமதமாகலாம், அதற்கு ஒரு வருத்தம் மன்னிப்பு கேட்டுட்டு நாம் அதை இது பண்ணலாம். ஆனால் தொடர்ந்து அது இருக்கக்கூடாது. இதுதான் முக்கியம். இதையும் கவனிப்பாங்க. இது ஒன்று. இதுவே எதிராக மாறிடக்கூடாது. அது இதில் மாறிடுச்சு. இவர் தாமதமாக வந்தார் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஏன்னா ஆனால் 3 மணிலேருந்து அதாவது 12 மணிலேருந்து மதியானம் 12 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 3 மணி வரைக்கும் கூட சொல்கிறாங்க அந்த அனுமதி. அதே போல் வேறு ஒரு இடத்துல அனுமதி கேட்டிருந்தாங்களாம். பெரிய இடம் அது கொடுக்கல, அதிக கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லி அதை கொடுக்காம தவிர்த்துட்டு காவல்துறை இந்த இடம் கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ள அந்த இப்போ பண்ண இடம் அது ரொம்ப சின்ன இடம். அதில் வந்து எவ்வளோ கூட்டம் வருவீங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிர்வாகத்தின் மூலமாக 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக கூட்டங்களில் அப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதிகமாக மக்கள் கூடுவாங்க. இதெல்லாம் நடக்கும் பல அரசியல் கட்சியில், பல விடயங்களில், நிறைய ஒரு நிகழ்வுகளில். ஆனால் இவருக்கு வர கூட்டம் அதை தான் தெரிஞ்சிருக்கணும். முன்னாடி நடந்தது எல்லாமே கூட்டம் அதிகமாக தான் வந்திருக்கு எல்லா இடத்துலையும். அப்போது இவரை பார்க்குறதுக்கு, ஏன்னா ஒரு சினிமா பிரபலமாக இருக்கிறார்ல, திரைப்பிரபலம் அப்படின்றதுக்காகவே தான் அதிகமாக வராங்க. தொண்டர்கள் வழக்கமாக வர்றவங்க வருவாங்க. அப்போ தொண்டர்களும் ரசிகர்களாக இருக்கிறாங்கன்றது இங்கே அவருக்கும் பிரச்சனையாகவே இருக்குது. அது மாறணும், அந்த நிலை மாறணும், மாற்றப்படணும். தானாக மாறாது, இவர் தான் மாற்றணும். கூட இருக்க நிர்வாகிகள், இவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவங்க, இவங்க தான் சேர்ந்து இதை மாற்றணும், சீர்படுத்தணும் ஒன்று. இதுக்கு அடுத்தது இந்த விஷயம் இப்படி வரும்போது அப்போ அவர் நேரம் கடந்து வந்திருக்கு. ஆனாலும் 6:30 மணி மாலை. இன்னொன்று போக்குவரத்து நெருக்கடியிலேருந்து அவர் வந்திருக்கார். அதெல்லாம் தாண்டி வரும்போது 6:30 மணிக்குள்ளே தான் வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்த பிறகு இருந்தார். அப்புறம் பேசிட்டு அவர் கிளம்பும்போது அந்த நெருக்கடி நடந்திருக்கு. அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆளுங்கட்சியினரான குறிப்பாக அந்த கரூர் மாவட்டத்தின் அவர் அதில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராகவும் மாறின செந்தில் பாலாஜி அவரை வந்து விமர்சனம் செய்து அவர் பாட்டாக பாடும்பொழுது அப்போ செருப்பு வீசப்பட்டிருக்கு இவர் மேலே. அதுவும் இவருடைய பாதுகாவலர்களால் தடுக்கப்பட்டு இதாகிருக்கு. ஆனால் அந்த செருப்பு வீசுறது வருது. நானும் காட்சியில் பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க, காணொளிகள்லாம் இருக்குது, காரணம் வேணால் பாருங்கள். அப்போ அந்த செருப்பு வீசப்படுது. இப்போ இதான் அதிருப்தியாளர்கள், எதிர்ப்பாளர்கள் இதுக்குள்ளே வந்துடுவாங்க நிறைய கூட்டம் கூடும்போது. இரவு அப்படிங்கிறத இன்னும் பயன்படுத்துவாங்க, நல்லா கவனிக்கணும். பகலில் பயன்படுத்தினா இந்த அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, பயம் இருக்கும், பிடிச்சிருவாங்க, சிறைப்படுத்திடுவாங்க, அடிச்சிடுவாங்க அப்படின்றதும் இருக்கும். அதனால் கூட இந்த இரவை சாதகமாக பயன்படுத்துவதற்கு எதிரணியில் இருக்கிறவங்க, எதிரிகளாக இருக்கிறவங்க, எதிரி கட்சிகளாக இருக்கிறவங்க, ஏன்னா எதிர்கட்சின்றது மாதிரி எதிரி கட்சிகளாகவும் இருக்குது. அப்படி இருக்கிறவங்க உள்ளே வருவாங்க, காழ்ப்புணர்ச்சியில் இருக்கிறவங்க வருவாங்க. இன்னொன்று செயல்படுத்துறதுக்கு இப்போல்லாம் வந்து பணம் கொடுத்தா செய்வதற்கு ஆள் நிறைய இருக்குது. கூலிப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. எல்லா தரப்புலையும் இருப்பாங்கன்னு வைங்களேன். கிட்டத்தட்ட உண்மையாக முக்கியமாக பார்த்திங்கன்னா பொருளாதாரம் இருக்கிற ஆளும் வர்க்கத்துக்கிட்ட நிறைய இருப்பாங்க. பணம் கொடுத்தா இவங்க செஞ்சுட்டு போங்க. அப்போ அவங்களுக்கு எந்த விதமான மக்களை பற்றியோ உயிர்களை பற்றியோ இவர் பாவம், இவர் இந்த தலைவர் அப்படின்ற பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க. கட்சி பாவம் அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. பணம் வாங்கினாங்கன்னா அதுக்கேற்ற வேலைகளை செஞ்சுட்டு போயிடுவாங்க. எதிர் வேலையை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. தன்னால் மட்டும்தான். இன்னொன்று பணத்துக்காக செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்போ இப்படியாப்பட்டவர்கள் அதுக்குள்ளே வந்திருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? என்ன வேணாலும் நடக்கும். கல்வீச்சு நடக்கும். இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே அவ்வளோ இழிவான அரசியல் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. வெளிநாடுகளில் அது இல்லை. அவங்க ஒரு கட்டமைக்கப்பட்ட பண்பட்டவங்களாம் மாறி இருக்கிறாங்க. இங்கே மட்டும்தான் அது மாதிரி அதிகமாக இருக்குது. இந்த இந்திய சூழலில் நான் முக்கியமாக சொல்கிறேன், குறை சொல்கிறேன், குற்றமும் சாட்டுறேன். இது மாறன்றதுக்காக தான் நான் குற்றம் சாட்டுறேன். அப்போது அவர்கள் எல்லாமே இருக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. ஒரு ரொம்ப கீழ்த்தரமான இழிவான ஒரு அரசியல் போக்கில் இருக்கிறாங்க. இப்போ அவர்கள் வந்து இதை மாதிரியான செருப்பு வீசுறது, ஒருத்தர் அவமானம், அதான் சொல்கிறேன், உளவியல் ரீதியாக பிரச்சனையாக. அதே போல் கல் வீசுகிறாங்க. இது வந்து ஒரு அச்சத்தை உண்டாக்கும். டக்குன்னு ஒரு அச்சப்படுறவங்க வந்தால் ஓடிடுவாங்கல்ல.
அது ஒன்று. ஏன்னா அடிப்பட்ட உயிர் போயிடுமே, அதனால பயந்து கூட வராமல் போவாங்க. இதனால் ஒன்று. இன்னொன்று பாருங்கள், உடல் ரீதியாகவும் துன்புறுத்தும், உயிரை துன்புறுத்துகிற வேலையும் அது நடக்குது, கல்வீச்சு. அதுக்கப்புறம் ஏன்னா கருத்தை கருத்தாக எதிர்கொள்றதில்ல. ஒரு தவறு சுட்டி காட்டுறாங்கன்னா, குறை சொல்கிறாங்கன்னா, அதை நம்ம சரி செய்வதற்கு என்ன பண்ணணும். இன்னொன்று எதிராக இன்னொரு கருத்து இவர் மேலே உள்ள குற்றச்சாட்டை நம்ம சொல்லலாம். அதற்கு தான் வந்து மக்கள் உடைய அரங்கம் இருக்குது. குறிப்பாக மக்கள்கிட்ட பேசுறதுன்னு அந்த முறையை பயன்படுத்தாமல் இது மாதிரி செய்யும்போது இதில் மக்கள் அச்சத்தில் இதாகி வரும்போது அப்போ தடியடி நடந்திருக்கு. காவல்துறையால் தடியடி நடத்தப்பட்டு அதுக்கப்புறம் தான் மக்கள் இங்கும் அங்கும் ஓடும்பொழுது தான் இப்போ மிதிப்பட்டு அதில் ஏன்னா நகர்ந்து போகிறதுக்கு வழி இல்லை, சின்ன பகுதி. அதில் கிட்டத்தட்ட 27-28,000 பேர் கூடியிருக்காங்க சொல்கிறாங்க. 10,000 பேர் இருந்தாங்க, இல்லை அதிகமாக வந்துட்டாங்க. இப்போ 20-28,000 பேர் வந்தாங்க. அவங்க எல்லாருமே வெளியேறி போகும்பொழுது இவர் பேசி முடிச்சுட்டு போகிறாருன்னும் போது போகிறதுக்கும் வழி இல்லை, மக்களும் போகிறாங்க உடனே. அப்போ போக முடியல, நிதானமாக போக முடியல. மக்கள் ஒட்டமாக அப்படியே போகணும்னு நினைக்கிறாங்கல்ல, அது போக முடியல. அப்போது நெருக்கத்தில் வருது. அந்த நேரத்தில் தடியடியும் நடந்திருக்கு. இன்னொன்று அவர் பேசிகிட்டு இருக்கும் போது மைக்கு ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா, ஜெனரேட்டர் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு, அவர் கேபிள் பிடுங்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த வெளிச்சங்கள்லாம் குறைஞ்சிருக்கு. இந்த இருளான அந்த பகுதியை அந்த நேரத்தை பயன்படுத்தி இது கல்வீச்சு, செருப்பு தூக்கி வீசுறது இது நடந்திருக்கு. உடனே தடியடியும் நடந்திருக்கு காவல்துறை. இது நடந்ததுனால தான் மக்கள் இப்படியும் அப்படியும் ஓடி மோதி விழுந்து நசுக்கி ஒருத்தர் ஏறி மிச்சு ஓடி அவங்க இப்போ தன்னை காப்பாற்றிக்கணும்னு ஓடி எங்கெங்கெல்லாம் ஏறி பிடிச்சி கட்டிடங்கள் மேலே ஏறுறது, ஒரு லேப்ட் மேலே ஏறி போகிறது, மரத்து மேலே ஏறிக்கிறது, கூரை மேலே ஏறிக்கிறது எல்லாம் நடந்திருக்கு. அதில் முடிஞ்ச வரைக்கும் போயிருக்காங்க. பெண்கள் நிறைய பேர் ஏற முடியாது, குழந்தைங்க ஏற முடியாது. அப்போ காப்பாற்றி விடு. அப்போ அவர்கள் மிதிப்பட்டு இறந்ததில் இந்த மாதிரி நடந்திருக்கு. இது மிகப்பெரிய வலிவேதனை உள்ள ஒரு விடயம் உண்டு. இதே போல் அவர் விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட்டம் பேச ஆரம்பித்து பண்ணும்பொழுது ஆம்புலன்ஸ்கள் வந்திருக்கு. காலியாகவே நடுவில் குறுக்க மக்கள் கூட்டத்தை நடுவில் வழிவிடுறதுக்கு சொல்லி அப்படி என்ன போகணுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. இல்லை வெறுமனே நின்று இருக்குது ஆம்புலன்ஸ். அவங்க பதிலும் சொல்லியா இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் விஜயே கேட்டிருக்காரு, ஆம்புலன்ஸ் நீங்கள் போகணுமா என்ன நண்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவன் பார்த்து இல்லைன்னு எதுவும் சொல்ல, ஆமான்னு சொல்ல, அமைதியாக அப்படியே பார்த்துட்டு கம்முன்னு இருக்கும்போது சரி இவங்க அது மேலே கட்சி கொடிகள்லாம் விழுந்திருக்கு. அந்த வண்ணங்கள், கட்சியோட துண்டு வண்ணங்கள் கட்சி கொடி போல் இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு கூட கட்சியோடதுன்றது மாதிரி கூட இருந்துட்டுருக்காங்க. இப்போ அந்த இது வாகனம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் இன்னொரு வாகனமும் வருது. பேசிகிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தொல்லை பண்ணி இடையூறு பண்ணுறது போலவும் இன்னொரு வண்டியும் ஒரு சின்ன வாகனமாக ஒன்று போகுது. அப்படின்னும்போது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக எதிர்த்தன்மைக்காக சில அச்சுறுத்தலும் சில இந்த மாதிரியான சிக்கல்கள் பிரச்சனைகள் உண்டாக்குவதற்கு கூட நடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்றதும் எங்களுக்கு முன்வைக்கிறாங்க. எல்லாருமே அதை சொல்ல வராங்க. இது எல்லாமே விசாரணைகள் தான் இன்னும் தெரியும், தெளிவாக விசாரணை செய்தால் தான். ஆனால் ஒரு போக்கு தெரியுது. ஒரு விஷயம் சாதாரணமாக நடந்துச்சுன்னா அதோடைய இது எந்த அளவுக்கு அதோடைய வெளிப்பாடு இருக்குமோ அதை பற்றி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நமக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்குல்ல, இது மாதிரி நடந்த சம்பவத்தை பற்றி பார்க்குறோம், கேள்விப்படுறோம் அப்படின்னு. இப்போ இது நடக்கும்போது தொடர்ந்து அவர் ஆளுங்கட்சியை அவர் கடுமையாக சாடி விமர்சனம் செய்வதனால மக்களும் அதிகமாக கூடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் காரணமாக இருக்கிறதுனால ஒருவேளை இவர்களுக்கு இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுமோ அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு அச்சமும் ஒரு பாதுகாப்பு எண்ணமும் எச்சரிக்கையும் கூடுதல் கவனமும் கூட வந்து அவர்கள் இவரை முடக்கணுன்றதுக்காக கூட இது மாதிரியான ஒரு செயல்களை செய்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் எழுப்புது. இது ஒரு சந்தேகம் தான், இந்த சந்தேகத்தையும் எழுப்புது. அதற்கு இல்லாமல் அவங்க தான் விடை சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா பாதுகாப்புக்கும் அவ்வளோ காவல்துறை பணியாளர்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க மக்கள். ஆனால் அவங்க டிஜிபி என்ன சொல்கிறாருன்னா 500 காவலர்கள் அங்கே நிறுத்தப்பட்டார்கள் பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 500 பேர் இருந்தாங்க அப்படின்னா அவ்வளோ பேர் இல்லைன்னு மக்கள் சொல்கிறாங்க. அங்கே உள்ள பாதிக்கப்பட்டாங்க அவ்வளோ பேர்லாம் இல்லைங்க அப்படின்னு. அப்போ அவங்களுக்கும் ஒரு உயிர் இது இருக்குது, காவல்துறையும் எல்லா இடத்துலையும் பண்ணிட முடியாது அப்படின்னு. அது ஒன்று. இன்னொன்று அது விசாரணையில் வரும். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது. ரெண்டாவது அவர் இந்த மாதிரி நடந்தபோது விஜய் வந்து கிளம்பி போயிட்டார். போனது தான் இங்கே மிகப்பெரிய சிக்கலாகவும் இருக்குது. ஒரு அரசியல் தலைவன் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாட்டை செய்து
தனக்காகவும் வராரு, மக்களுக்காகவும் வராரு. அங்கே வந்து அவர் மக்களை சந்திக்கிறாரு அப்படின்னா, அவர் இதை வந்து எதிர்கொள்ளணும். இந்த மாதிரி நடந்திருக்குன்னு தகவல் போயிருக்கும், அல்லது என்ன நடக்குது, அங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்டிருக்கணும் அவரே. கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சிக்கல் பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு துயரம் நடந்திருக்குன்னா, அவர் இங்கே வருவதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்வதற்கும், அது குறித்த பாதுகாப்பு ஏற்பாடு காவல்துறை செய்யணும். இது என்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு ஆயிருக்கு, என்னை நம்பி வந்த மக்களுக்கு ஆயிருக்கு, மக்களுக்காக நான் வந்தேன், என்னை என் கருத்தை கேட்க வந்த மக்களுக்கு இது நடந்திருக்கும்போது நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நான் வந்து அவங்கள ஆறுதல் படுத்து வந்து பார்க்கணும், என்ன நடந்திருக்கு நான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவர் கேட்டு வரலாம், உரிமை இருக்குது. காவல்துறையிட்ட கேட்டு வரலாம், அதுக்கு என்னென்னு பேசியிருக்கலாம். அது முடியாத போது ரொம்ப அதுக்கான விதிமுறைகள் சிக்கல்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் கூட அதை இது பண்ணியிருக்கலாம். ஒரு காணொளி மூலமாக இப்போல்லாம் இதுலேயே இருக்குது, வீடியோ கான்ஃபரன்ஸும் இருக்குது. அதான் வீடியோ காலில் கூட பேசி அங்கே இருக்கிற நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கலாம், எல்லாமே செய்திருக்கலாம். இதை செய்ய தவறி இருக்கிறார். அதுதான் சொல்கிறேன், அது ஒரு அறிவு இருக்கணுன்றது, அரசியல் அறிவு, இன்னொன்று சமூக அறிவு. பொதுவாகவே ஒரு சொல்லுவாங்கள்ல, நமக்கு பொது அறிவு இருக்கணும், ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு. இப்போ அவருக்கு என்ன சிந்தனையோ என்ன பிரச்சனையோ ஓடிட்டார். ஆனாலும் கூட இதில் கூடுதல் கவனம் இருக்கணும். ஏன்னா இந்த இடம், இந்த சமூக பணி, மக்கள் பணி அப்படின்ற அரசியல் பணிங்கிறது எல்லாவற்றையும் உள்வாங்கி வைத்து கொண்டு உணர்ச்சி வயப்படாமல், கோபமடையாமல், மிகுதியான உணர்ச்சிகளை வெளிப்படுத்திடாமல் எல்லாத்தையும் சரிவர செய்யணும். மக்களுக்கு சரிவர செய்து கொடுக்கறதுலையும் வரணும். இப்போ உங்களுக்கு இந்த அரசியலுக்கு ஒரு தலைமை பொறுப்பு தான் ஏற்றிருக்கீங்க, இன்னும் அந்த இடத்துக்கு வரல, அதிகார இடத்துக்கு பொறுப்புக்கு வரல, பதவிக்கு வரல, பொறுப்புக்கு வரல, அந்த பொறுப்புக்கு வரல, மக்களுக்கு செய்யக்கூடிய நேரடியாக செய்யக்கூடிய பொறுப்புக்கு வராத போதே நமக்கு இந்த பக்குவம்லாம் வரணும். இப்போ இங்கேயே இப்போவே இல்லைன்னா அங்கே போய் எப்படி வரும்? வராது. அப்போது அது ரொம்ப முக்கியமானது. அதையும் அவர் கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இல்லைன்னா இன்னும் எதிராக மாறிடும். அவருக்கு எதிராக தான் இது இருக்கும். அவருக்கு எதிராக தான் மாறிடும்.